டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். சிவராமன், வணக்கம். டெல்லியில் என்ன சூழலானது நிலவுகிறது? அரவிந்த் கெஜ்ரிவால் சிக்கியுள்ள வழக்கு என்ன? இதனுடைய முழு விவரங்கள். டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது இல்லத்தை சுற்றி செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைய தினம் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அவரது இல்லத்தின் முன்பு குவிந்திருக்கின்றன. இந்த வழக்கின் பின்னணி என்று பார்த்தோமேயானால் டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம். அங்கு புதிய மதுபான கொள்கையானது கொண்டு வரப்பட்டது. அந்த புதிய மதுபான கொள்கையில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக கூறி தற்பொழுது அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் இந்த வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிஐ விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதே போன்று ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி உள்ளிட்டோரும் இந்த வழக்கின் காரணமாக கைது செய்யப்பட்டனர். அதாவது புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்ட பின்பு பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக கூறி இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை 3 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் இன்று அவர் கைது செய்யப்படலாம் என்று ஆம் ஆத்மி தலைவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு போலீசார் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2021ஆம் ஆண்டு நவம்பரில் அங்கு புதிய மதுபான கொள்கை கொண்டு வந்தார். இந்த புதிய மதுபான கொள்கைப்படி டெல்லி 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் பார்த்தோமேயானால் 100 கோடிக்கும் மேல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டு வைக்கப்பட்டது. அதாவது மதுபான கொள்கையில் இருந்த வரி குறைப்பு போன்ற முக்கிய சலுகைகள் குறித்த விவரங்கள் முன்கூட்டியே அந்த மதுபான ஆலைகளுக்கு கசிய விடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் மூலம் மதுபான ஆலைகள் அதிபர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியதாக புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து ஆளுநர் வி.கே. சக்சேனா அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் அப்பொழுது அந்த கட்சியினுடைய இருக்கக்கூடிய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இதையடுத்து கடந்த நவம்பர் மாதம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை காரணம் காட்டி கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகவில்லை. இதையடுத்து கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அப்பொழுதும் அவர் ஆஜராகவில்லை. தொடர்ந்து இதுவரை 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டுவிட்டது. இன்றைய தினம் 4வது முறை சம்மன் ஆனது அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. 4வது சம்மனுக்கும் ஆஜராகவில்லை என்று தெரிவித்தால் உடனடியாக கைது செய்து அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்ற காரணத்தினால் தற்பொழுது ஆம் ஆத்மி தொண்டர்களும் அவரது இல்லத்தின் முன்பு குவிந்து வருகின்றனர். இந்த விவகாரம் தேசிய அளவில் தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி அரசியல் வட்டாரத்திலும் இந்த விவகாரம் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. முதற்கட்டமாக அவரிடம் விசாரணையானது நடத்தப்படும். அதன் பின்பே கைது செய்யப்படுவார். அவர் அளிக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையிலே கைது செய்யப்படுவார் என கூறுகிறது. தற்பொழுது இந்த விவகாரத்தை ஆம் ஆத்மி கட்சியும் கையில் எடுத்திருக்கிறது. எந்த ஒரு ஊழலும் நடைபெறவில்லை என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனாலுமே கூட சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த வழக்கினை தொடர்ந்து விசாரித்து வருவதனால் தற்பொழுது இன்றைய தினம் அவருக்கு 4வது சம்மனானது அவரது வீட்டில் அளிக்கப்படும். அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு அவர் உரிய பதிலை அளிக்காத பட்சத்தில் அவர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கைது செய்யப்படும் பட்சத்தில் ஒரு டெப்டி சிஎம் அவர்கள் இந்த அரசாங்க பணிகளை கவனிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்று கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி.